வணக்கம், வெல்கம் டு மார்க்கெட் சென்ஸ் தமிழ். நான் உங்கள் ராகுல். இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்தியாவில் இருக்கிற பெஸ்ட்டான ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லேருந்து 2 ப்ராடக்ட்டை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து HDFC எர்கோலேருந்து ஆப்டிமா செக்யூர், இன்னொன்று வந்து நிவா பூபாலேருந்து ஆஸ்பர். இது ரெண்டுமே டீட்டெயில்டாக கம்பேர் பண்ணி எந்த பேராமீட்டரில் எது நல்லா இருக்குது, யாருக்கு எது சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். அண்ட் உங்கள் யாருக்காச்சும் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லை கன்சல்டிங் வேணும்னா எங்களை தாராளமாக கான்டாக்ட் பண்ணி எங்கிட்ட இருந்து சர்வீஸ் எடுத்துக்கலாம். நாங்கள் ஆஃப்டர் பர்ச்சேஸ் சர்வீஸுமே எங்கள் சைட்லேருந்து கொடுப்போம். உங்கள் கிளைமுக்கும் 100% சப்போர்ட் எங்கள் சைட்லேருந்து கிடைக்கும். நீங்கள் ஆல்ரெடி எங்கிட்ட இருந்து சர்வீஸ் எடுத்தவங்களுக்கு அது நல்லாவே தெரியும் அதை பற்றி. அண்ட் ஆல்சோ நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இந்த சேனல் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட், பர்சனல் ஃபினான்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் ரிலேட்டடான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் நாங்கள் போஸ்ட் பண்ணிருப்போம். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் ஆல்சோ இப்போது ஹைப்னு புதிய ஆப்ஷன் வந்திருக்கு, அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இப்போ கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். HDFC எர்கோவை பொறுத்த வரைக்கும் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ அவங்களுக்கு 98% இருக்குது. இதுவே வந்து நிவா பூபாவுக்கு வந்து 91% இருக்குது. இந்த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ என்ன அப்படின்னா, ஒரு 100 கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டா அதில் எவ்வளோ கிளைம் செட்டில்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறது அந்த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ. இதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கிளைம் HDFC எர்கோ கொடுக்குறாங்க. பிகாஸ் அது ஒரு பெரிய கம்பெனி, நம்பர் ஆஃப் பாலிசிஸும் அவங்களுக்கு அதிகம். ஸோ அப்படி இருந்து கூடியும் அந்த 98% மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒரு பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து இவங்களோட கம்ப்ளைண்ட் வால்யூமை பொறுத்த வரைக்கும் HDFC எர்கோவுக்கு 10,000 கிளைம்ஸ் வருதுன்னு அதில் வந்து 7 கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆகுது. இதுவே நிவா பூபாவை பொறுத்த வரைக்கும் 10,000 கிளைம்ஸ் வருதுன்னா அதில் வந்து 43 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகுது. இதுலேயும் HDFC எர்கோ தான் கிளியர் ஆகுதுங்க. அண்ட் நிவா பூபா வந்து கண்டிப்பாக இதில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் ஆல்சோ நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் நிவா பூபாவுக்கு வந்து 10,000+ ஹாஸ்பிட்டல்ஸும் HDFC எர்கோவுக்கு வந்துட்டு 13,000+ ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து கிளியரான வின்னர் வந்து HDFC எர்கோ தான். அதிகமான ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து டைப்பில் இருக்கிறாங்க. பட் நீங்கள் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது, எப்போதுமே நீங்கள் டைப் ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகமாக இருந்தால் கூடியும் நீங்கள் இருக்கிற சிட்டி, நீங்கள் இருக்கிற ஏரியாவில் உங்களுக்கு கன்வீனியண்டான ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிற பாலிசிஸில் வந்து கம்பெனி வந்து டைப்பில் இருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும். இல்லைனா நீங்கள் கேஷ்லெஸ்ஸாக போக முடியாது, ரீஇம்பர்ஸ்மெண்ட் போகணும். ஸோ ரீஇம்பர்ஸ்மெண்ட் போகும்போது உங்களுக்கு அது ஒரு பேர்டனாக இருக்கும். ஸோ எப்போதுமே நீங்கள் பாலிசி எடுக்கும்போது உங்களுக்கு ஃபேவரான ஹாஸ்பிட்டல் அந்த பர்டிகுலர் கம்பெனியில் வந்து டைப்பில் இருக்காங்களான்னு செக் பண்ணி நீங்கள் வாங்குறது ரொம்ப முக்கியம். இதில் வந்து மினிமம் அண்ட் மேக்ஸிமம் என்ட்ரி ஏஜஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் அடல்ட்டாக வந்து HDFC எர்கோவில் என்ட்ரி ஆகணும்னா நீங்கள் 18 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும். மேக்ஸிமம் வந்து எந்த லிமிட்டுமே இல்லை. நீங்கள் அடல்ட்டாக இந்த HDFC எர்கோ பாலிசி நீங்கள் உள்ளாடி வந்துக்கலாம். நிவா பூபாவை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்துட்டு 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அடல்ட்டாக உள்ளே வரலாம். மேக்ஸிமம் வந்து 65 ஏஜ் வரைக்கும் தான் நீங்கள் வந்து இந்த பாலிசிக்குள்ளாடி வர முடியும். டிபெண்டன்ட் சில்ட்ரனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து குழந்தை பிறந்த உடனே 0 to 91 டேஸ்க்குள்ளாடி நீங்கள் பாலிசிக்குள்ளாடி ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதுக்கப்புறம் ரினியூவல் டைமில் வந்துட்டு குழந்தைய வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி நீங்கள் ஆட் பண்ண அப்புறமா டில் 25 ஏஜ் வரைக்கும் அவங்க வந்து அந்த பாலிசியில் வந்து சைல்டாக இருக்கலாம். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக வந்து அடல்ட்டாக வந்து கன்வெர்ட் ஆகிடுவாங்க. அண்ட் சேம் வந்து நிவா பூபாலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே 0 to 91 டேஸ்க்குள்ளாடி நீங்கள் வந்து பாலிசிக்குள்ளாடி ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ண அப்புறமா வந்துட்டு உங்களுக்கு சைல்டு வந்து 25 ஏஜ் வரைக்கும் அவங்க வந்து அந்த பாலிசியில் இருக்கலாம். அதுக்கப்புறம் அடல்ட்டாக வந்து கன்வெர்ட் ஆகிடுவாங்க. கவரேஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 5 lakhsலேருந்து 2 crore வரைக்கும் HDFC எர்கோ ஆப்டிமா செக்யூரில் வந்துட்டு கவர் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் நிவா பூபா பொறுத்த வரைக்கும் நிவா பூபா ஆஸ்பயரில் வந்துட்டு மினிமம் 3 lakhsலேருந்தே உங்களுக்கு கவர் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ அது வந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் அந்த கவரேஜை பொறுத்த வரைக்கும். 2 பாலிசிலையுமே வந்து எக்ஸ்ட்ராடினரியான யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ HDFC எர்கோ ஆப்டிமா செக்யூரை பொறுத்த வரைக்கும் செக்யூர் பெனிஃபிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த செக்யூர் பெனிஃபிட் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு பாலிசி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ஒரு 10 lakh ரூபி ஆப்டிமா செக்யூர்னால் நீங்கள் பாலிசி பர்ச்சேஸ் பண்ண உடனே இம்மிடியட்டாக இன்னொரு 10 lakh ரூபி எக்ஸ்ட்ரா கவர் கொடுத்துருவாங்க. ஸோ அதான் வந்து அவங்க அந்த செக்யூர் பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இந்த HDFC எர்கோவில் இருக்குது. நிவா பூபாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு பூஸ்டர் ப்ளஸ், லாக் த கிளாக், ரீஅஷ்யூர் ப்ளஸ் அண்ட் 2 hours ஹாஸ்பிட்டலைசேஷன் சொல்லிட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ 1 by 1 நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் வந்து இந்த பூஸ்டர் ப்ளஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக வந்து பாலிசியில் வந்துட்டு நீங்கள் கிளைம் பண்ணாமல் பேலன்ஸ் வச்சுருப்பீங்கல்ல பாலிசி பேஸ் கவர், அதை வந்து நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். இந்த கேரி ஃபார்வர்ட் பண்ணுற ப்ரீமியத்தை வந்து நீங்கள் 10 times வரைக்கும் நீங்கள் கவரை வந்து எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் வந்து டைட்டானியம் ப்ளஸ் வேரியண்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10 lakh ரூபி பாலிசி கவர் எடுக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 1 crore வரைக்கும் நீங்கள் இந்த பாலிசி போகிற அளவுக்கு நீங்கள் வந்து அந்த யூஸ் பண்ணாமல் இருக்கிற பேஸ் ப்ரீமியத்தை வந்து நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருக்கலாம். இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபீச்சர். அண்ட் லாக் த கிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இந்த லாக் த கிளாக் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியிலே ஒரு நல்ல ஒரு ரெவல்யூஷனான ஃபீச்சர். ஒரு வாட்டி நீங்கள் பாலிசிக்குள்ளாடி வந்துட்டீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அட் ஏஜ் ஆஃப் 25 நீங்கள் பாலிசி பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 10,000 rupees ப்ரீமியம் கட்டுறீங்கன்னா நீங்கள் வந்து
அடுத்த கிளைம் பண்ணுறது வரைக்கும் சேம் ப்ரீமியம் தான் நீங்கள் வந்து கட்டுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 50வது வயசில் தான் கிளைம் பண்ணுறீங்கன்னா அது வரைக்கும் நீங்கள் சேம் ப்ரீமியம் தான் கட்டுவீங்க. பட் இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். பட் ஏஜ் வைஸ் ப்ராக்கெட்டில் வந்து உங்களோட ப்ரீமியம் சேஞ்ச் ஆகாது. பட் நீங்கள் 50வது வயசில் கிளைம் போனீங்க அப்படின்னா 51வது வயசில் என்ன ப்ரீமியமோ அதுக்கேற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஏஜ் ப்ராக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரீமியம் கட்ட வேண்டியது இருக்கும். இதுதான் வந்து லாக் த கிளாக். இதுவும் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஃபியூச்சர் இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும். அண்ட் ரீஅஷோர் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் இந்த பாலிசியில் இருக்குது. ஸோ இது எப்படின்னா நீங்கள் ஒரு பாலிசி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, பர்ச்சேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கிளைம் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10 lakh ரூபி பாலிசி எடுக்கிறீங்கன்னு வைங்க. ஃபஸ்ட்டு கிளைமில் ஒரு 3 lakh ரூபி கிளைம் போகிறீங்க அப்படின்னா பேலன்ஸ் வந்து ஒரு 7 lakh ரூபி பேஸ் ப்ரீமியம் இருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆனோன்னா இது ட்ரிகர் ஆகிரும். இந்த ரீஅஷோர் ப்ளஸ் அப்படிங்கிறது ட்ரிகர் ஆனோன்னு என்ன பண்ணும் அப்படின்னா இன்னொரு பேஸ் சம்மேஷோட உங்களுக்கு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ரா 10 lakh ரூபி அப்படி கொடுத்துரும். ஸோ தட் மீன்ஸ் ஓவரால் உங்களோட கவர் இப்போ இருக்கிறது வந்து 17 lakh ரூபி. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் அட்மிஷன் போகும்போது இந்த மொத்த 17 lakhஸுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் அட்மிஷனில் வந்துட்டு உங்களுக்கு வந்து 12 லட்ச ரூபாய் வந்துட்டு உங்களுக்கு கவர் வருது அப்படின்னா நீங்கள் வந்து 17 lakhs ரூபியில் 12 lakh ரூபி போயிடும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 5 lakh ரூபி மீதி இருக்கும். நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆனோன்னா திருப்பி எகெயின் ரீஃபில் ஆகிடும். எகெயின் ஒரு அந்த 5 lakh ரூபி ரீஅஷோரில் கொடுத்தது வந்து திருப்பி எகெயின் 5 lakh ரூபி எக்ஸ்ட்ரா கொடுத்து 10 lakhs ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு இயரில் நீங்கள் எத்தனை வாட்டி அட்மிட் ஆகி ரிச்சார்ஜ் ஆகும்போதும் அந்த பேஸ் சம்மஷோட திருப்பி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ரீஅஷோர் ப்ளஸ் அப்படிங்கிறது. ஸோ எகெயின் செகண்ட் இயரில் நீங்கள் கிளைம் போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளைம்லேயே உங்களுக்கு 20 lakh ரூபி கவர் கிடைக்கும். ஏன்னா இந்த பர்டிகுலர் ரீஅஷோர் ப்ளஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பாலிசி ஃபஸ்ட்டு கிளைம் போன உடனே வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10 lakh ரூபி வந்துடும். ஸோ தேட் மீன்ஸ் செகண்ட் இயரில் நீங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் ஆன உடனே இமீடியட்லி நீங்கள் ப்ரீமியம் கட்டின உடனே 10 லட்ச ரூபாய் கூட இன்னொரு 10 லட்ச ரூபாய் சேர்த்து 20 lakh ரூபி கவர் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து ரீஅஷோர் எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுக்கு நான் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷனோட சேர்த்து நான் இப்போ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் உங்கள் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் பாஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிளியராக இப்போ ரீஅஷோர் ப்ளஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அண்ட் 2 hours ப்ளஸ் ஹாஸ்பிட்டலைசேஷன், அதாவது 2 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாலே வந்து இந்த பாலிசி வந்து ஆஸ்பேர் வந்து உங்களுக்கு கவர் கொடுக்குறாங்க. பட் இதில் ஒரு கேட்சும் இருக்குது. நீங்கள் எப்போதுமே வந்து ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி சுச்சுவேஷனில் போகிறீங்க அப்படின்னா இந்த 2 hours ப்ளஸ் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஓகே ஃபைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் எப்போதுமே எந்த இன்சூரன்ஸ் பாலிசியுமே வந்துட்டு நீங்கள் பாலிசி ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி டயக்னாஸ்டிக் பண்ணால் மட்டும்தான். நீங்கள் வந்து டயக்னாஸ்டிக் பண்ணுறதுக்காக ஸ்கேன் எடுக்கலாம், எக்ஸ்ரே எடுக்கலாம், பெட் செக்அப் எடுக்கலாம், என்ன டெஸ்ட் வேணால் எடுக்கலாம். பட் டிசீஸை வந்து டயக்னோஸ் பண்ணலன்னா எந்த கவருமே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் 48 hours அட்மிட் ஆகிருந்தால் கூட கொடுக்க மாட்டாங்க. ஸோ எப்போதுமே என்னதான் இவங்க 2 hour ப்ளஸ் சொல்லியிருந்தாலும் நீங்கள் அட்மிட் ஆகி ஒரு டிசீஸ் வந்து டிடெக்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த கவர் கிடைக்கும் அப்படிங்கிறது இதில் இருக்கிற ஒரு கேட்சியான ஒரு விஷயம். அண்ட் ரூம் ரெண்ட் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 2 பாலிசிலையுமே வந்து லிமிட்டே கிடையாது. அப் டு சம் இன்ஷூர் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ஐசியூவை பொறுத்த வரைக்கும் எந்த லிமிட்டுமே கிடையாது 2 பாலிசிலையுமே. டொமிசிலரியை பொறுத்த வரைக்கும் எந்த லிமிட்டுமே கிடையாது 2 பாலிசிலையும். டே கேர் ட்ரீட்மெண்ட், மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி இதுக்குமே வந்து எந்த லிமிட்டும் கிடையாது. நோ கிளைம் போனஸை பொறுத்த வரைக்கும் HDFC ERGOவில் வந்துட்டு உங்களுக்கு 1 இயருக்கு வந்து 50% போனஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து அந்த இயரில் கிளைம் போனாலும் சரி, கிளைம் போகாமல் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து 50% போனஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து மேக்ஸிமம் 100% கொடுக்குறாங்க. தட் மீன்ஸ் 10 lakh ரூபி கவர் எடுக்கிறீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 20 lakh ரூபி வரைக்கும் அந்த கவர் போகலாம். அண்ட் நிவா புப்பாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு அந்த பூஸ்டர் ப்ளஸ் மேக்ஸிமம் வந்து 10x டைம். நம்ம வந்து இப்போது எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து டைட்டானியம் ப்ளஸ் வேரியண்ட் தான் கம்பேர் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு 10x டைம் வரைக்கும் அந்த பாலிசி கவரை நீங்கள் வந்து கிளைம் பண்ணாமல் இருக்கிற சம்மர்ஷோட கேரி ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துகிட்டே போகலாம். ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் நிவா புப்பா தான் இதில் ஒரு கிளியரான வின்னராக இருக்குது. அண்ட் ரீஃபில் அண்ட் ரீசார்ஜ் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் HDFC ERGOவில் வந்துட்டு 1 இயருக்கு ஒன்ஸ் தான் நீங்கள் வந்து ரீஃபில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரிகர் ஆகாது. பட் வந்து நிவா புப்பாவில் ரீஅஷோர் ப்ளஸ் வந்து உங்களுக்கு மல்டிபிள் டைம்ஸ் வந்துட்டு பர் இயர் வந்துட்டு திருப்பி பேஸ் சம்மர்ஸ் கவர் கொடுத்துட்டு இருப்பாங்க. இதில் வந்துட்டு கிளியரான வின்னர் வந்து உங்களுக்கு நிவா புப்பா தான். அண்ட் ஆல்சோ வந்துட்டு ரெண்டுலேயுமே வந்து சேம் டிசீஸுக்கும் டிஃப்ரெண்ட் டிசீஸுக்கும் அவங்க கொடுத்த எக்ஸ்ட்ரா சம்மர்ஸோட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 60 and 180 days வந்து 2 பாலிசிலையும் கொடுக்குறாங்க. டென்டல் கவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆக்சிடென்ட்டாலேயோ இல்லை வேறு ஏதாவது இன்ஜூரியாலேயோ நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கீங்க, டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அந்த டைமில் மட்டும்தான் போக முடியும். ஓபிடியாக வந்து இங்கே டென்டல் கவர் ஆகுது. கன்சியூமபிள்ஸை பொறுத்த வரைக்கும் HDFC ERGO ஆப்டிமா செக்யூரில் அது வந்து இன்பில்ட்டாகவே வந்துடுது. நிவா புப்பாவில் வந்துட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ரைடராக எடுக்கணும். சேஃப்கார்ட் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரைடராக நீங்கள் எடுத்தால் தான் உங்களுக்கு கன்சியூமபிள்ஸ் வந்து கவர் ஆகும். அது வந்து எக்ஸ்ட்ரா ரைடர். ஆனுவல் ஹெல்த் செக்கப்பை பொறுத்த வரைக்கும் 2 பாலிசிலையும் வருது.
அட் சர்டன் லிமிட்டேஷன்ஸோடு வருது. ஸோ இண்டிவிஜுவல் வீடியோஸ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது என்ன லிமிட்டேஷன் அப்படிங்கிறது தெரியும். பேஸ்ட் ஆன் சம் இன்ஷோர் வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த ஆனுவல் ஹெல்த் செக்கப்புக்கான அந்த லிமிட்டுமே வந்து டிஃபர் ஆகும். நம்ம ரைடர்ஸை வந்து பார்த்துடலாம். HDFC ERGO பொறுத்த வரைக்கும் 2 இம்பார்ட்டண்ட்டான ரைடர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஒன்று வந்து பேரண்ட்ஹுட் ரைடர் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து மெட்டர்னிட்டிக்கான ரைடர். ஸோ இது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ரைடராக நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 50,000 rupees, 1 lakh rupees, 1.5 lakh, 2 lakh. 4 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ப்ரீமியம் நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். 2 year வெயிட்டிங் பீரியட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு மெட்டர்னிட்டி கவர் ஆகிடும், பட் நியூபார்ன் பேபி வந்து உங்களுக்கு கவர் ஆகாது அப்படிங்கிறது இதில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம். அதாவது நியூபார்ன் பேபி கவரில், பட் மெட்டர்னிட்டிக்கு மட்டும் அந்த அமௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே வந்து நீங்கள் வந்து நிவா பூப்பாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிராக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு மெட்டர்னிட்டி கவர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து அவங்க வந்துட்டு எக்ஸ்ட்ராடனரியான ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு டைட்டானியம் ப்ளஸில் வந்து 9 months தான் வெயிட்டிங் பீரியட் இந்த பர்டிகுலர் பாலிசியை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கவர் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் ஆல்சோ டிபெண்டிங் அப்பான் த சம் அஷ்யூர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 15 lakh rupee சம் அஷ்யூர்ட் சூஸ் பண்ணுறீங்கன்னா, சம் இன்ஷூர்ட் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 15,000 rupees வந்து இயர்லி வந்து மெட்டர்னிட்டி கவர் கொடுப்பாங்க. அந்த இயர்லி கொடுக்குற அந்த 15,000 rupees வந்து நீங்கள் வந்து 10x டைமுக்கு வந்துட்டு நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ நார்மலாக நம்ம பூஸ்டர் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா 10 times. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 15,000 rupees வந்து நீங்கள் 10 times வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். நீங்கள் கிளைம் பண்ணாமல் இருக்கிற ஒவ்வொரு இயருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து இந்த மெட்டர்னிட்டி கவர் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த பர்டிகுலர் பாலிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெட்டர்னிட்டி கவர் ஆகும், அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களுக்கு நியூபார்ன் பேபி கவர் ஆகும், அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஐவிஆர், அதாவது ரீப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டு சப்போர்ட் சிஸ்டம் வேணும் அப்படின்னா அந்த டைமில் அதுக்குமே பார்த்தீங்கன்னா ஐவிஆர் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்காக இந்த பர்டிகுலர் பாலிசி வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மெட்டர்னிட்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட், ஃபியூச்சர் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா 2 ரைடர்ஸ் இருக்குது. அந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து 3 வருஷத்தோட ப்ரீமியத்தை சேர்த்து கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெட்டர்னிட்டியில் இருக்கிற வெயிட்டிங் பீரியடை வந்து கம்மி பண்ணிடலாம், வெயிட்டிங் பீரியடை இல்லாத மாதிரி பண்ணிடலாம். ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ ஃபியூச்சர் ரெடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒய்ஃபு இல்லைன்னா ஹஸ்பண்ட் வந்து இந்த பாலிசியில் சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் முன்கூட்டியே வந்து இந்த ஃப்யூச்சர் ரெடி அப்படிங்கிற ஒரு பாலிசி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் தனியாகவே 3 year வெயிட்டிங் பீரியடு நீங்கள் சர்வ் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களோட ஒய்ஃப், உங்கள் ஸ்பவுஸ் வந்துட்டு இந்த பாலிசிக்குள்ளாடி வரும்போது அவங்க எந்த வெயிட்டிங் பீரியடுமே, அதாவது ஸ்லோ க்ரோயிங் டிசீஸ்க்கான வெயிட்டிங் பீரியடும் சரி, எக்ஸிஸ்டிங் டிசீஸ்க்கான வெயிட்டிங் பீரியடும் சரி, மெட்டர்னிட்டிக்கான வெயிட்டிங் பீரியடும் சரி, எதுவுமே அவங்க சர்வ் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஃபியூச்சர். ஸோ ஒரு யங் ஏஜில் இருக்கிறவங்க, ஃப்யூச்சரில் மேரேஜ் பண்ணுறவங்க, ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக அவங்கள ஸ்பவுஸுக்கும் வந்துட்டு இந்த பாலிசி வந்து வெயிட்டிங் பீரியட் இல்லாமல் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃப்யூச்சர் ரெடி அப்படிங்கிற இந்த ரைடரை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். HDFC ERGOவில் ABCD க்ரோனிக் கேர் அப்படிங்கிற ஒரு ரைடர் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ரைடர். உங்களுக்கு ஆஸ்துமா, பிபி, கொலஸ்ட்ரால் அண்ட் டயபெட்டிக்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நார்மலி 3 year வெயிட்டிங் பீரியட் இருக்கும். அதை வந்து 31 daysலேயே வந்து கவர் பண்ணுற மாதிரி ரைடர் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களை பண்ண முடியும். அது ஒரு நல்ல எக்ஸ்ட்ராடான ஃபியூச்சர். நிவா பூப்பாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து ஆஸ்பயரில் கிடையாது. பட் ரியஷோ 2.0, ரியஷோ 3.0ல வந்து உங்களுக்கு அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்டான உங்களுக்கு ரைடர் பார்த்தீங்கன்னா சேஃப்கார்ட் ப்ளஸ் சொல்லலாம். நிவா பூப்பாவில் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். கன்சூமபிள்ஸ் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேஃப்கார்ட் ப்ளஸ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ கேஷ்பேக் அப்படிங்கிறது வந்து நீங்கள் 1 yearல் இருக்கிற ப்ரீமியம் ஒரு ஃபஸ்ட்டு இயர் ப்ரீமியம் வந்து 10%, அதுக்கப்புறமா இயர்லி ப்ரீமியமில் 5% உங்களுக்கு ஆட் ஆகிட்டே போகும். அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஏதாவது ஓபிடி ட்ரீட்மெண்ட் இல்லைன்னா கோபே வரும்போது நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் பாலிசியில் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஃப்யூச்சர் ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர், தேவைப்பட்டவங்க அதை எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ வேர்ல்டு வைடு கவரை பொறுத்த வரைக்கும் நிவா பூப்பா ஹாஸ்பிட்டல் வந்து பார்டர்லெஸ் அப்படிங்கிற ஒரு ரைடர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ரைடரில் வந்து உங்களுக்கு கோபேயும் வந்துடுது. ஸோ நீங்கள் வந்து கோபே சூஸ் பண்ணலாம் 10, 20, 30 அந்த மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரீமியமும் டிஃபர் ஆகும். ஸோ அந்த மாதிரி அந்த ரைடர் எடுக்கும்போது நீங்கள் குளோபலி வந்துட்டு வேறு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் போகும்போது நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் HDFC ERGOவை பொறுத்த வரைக்கும் ஆப்டிமா செக்யூரில் அந்த ஃபீச்சர் இல்லை, பட் ஆப்டிமா குளோபல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியன்ட் இருக்குது. அந்த வேரியண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு குளோபலாக வந்து கவர் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த 2 பாலிசிலையும் வந்துட்டு நம்ம பேசிக்கான ஃபீச்சர்ஸு, அதோட யூனிக் செல்லிங் பாயிண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ அதுக்கு இருக்கிற ரைடர்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ரெண்டையுமே நம்ம கம்பேர் பண்ணும்போது HDFC ERGO வந்து அதோட பர்ஃபார்மன்ஸில், அதாவது கிளைம்ஸ் பில் ரேஷியோ, அதோட நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஆல்சோ கம்ப்ளைண்ட் வால்யூம் எடுக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான பர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. அண்ட் அதோட ஃபீச்சர்ஸை பார்த்தீங்கன்னா பார்த்தோம்னாலும் இது ஒரு டீசெண்டான ஃபீச்சர்ஸ் சொல்லலாம். உங்களுக்கு ரீஃபில் ஆப்ஷன் இருக்கா? இருக்குது, ஒரு வாட்டி இருக்குது.
பட் அந்த ரீஃபில் ஆப்ஷனுமே வந்து உங்களுக்கு ரைடர் லிமிட்லெஸ் அப்படிங்கிற ஒரு ரைடரை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து 1 இயருக்கு வந்துட்டு மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரீஃபில் பண்ணுற ஆப்ஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் பேஸ் பாலிசியை பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஎஃப்சியில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ரீஃபில் ஆப்ஷன். பட் நிவா புப்பாவில் வந்து ரீஅஷ்யூர் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் டைம்ஸ் இயர்லி வந்துட்டு உங்களுக்கு கவர் கொடுக்குறாங்க. ஸோ அதுலேயுமே வந்து நிவா புப்பா தான் கிளியர் வின்னர். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நோ கிளைம் போனஸை பொறுத்த வரைக்கும் அப் டு 100% தான் ஹெச்டிஎஃப்சி கொடுக்குறாங்க. நிவா புப்பாவில் வந்துட்டு அப் டு 10 டைம்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிற பேஸ் கவரை வந்து நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். அதுவும் வந்துட்டு கிளியரான வின்னர் வந்து நிவா புப்பா தான். மெட்டர்னிட்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து இன்பில்ட் கிடையாது, எக்ஸ்ட்ரா நீங்கள் கவர் கொடுக்கணும். அதுவும் நியூ பார்ன் பேபி கவர் கிடையாது. பட் இங்கே வந்துட்டு உங்களுக்கு நியூ பார்ன் பேபி கவர் வந்துடும், மெட்டர்னிட்டி கவர் வந்துடும், இன்பில்ட்டாகவே வந்துடும் அப்படிங்கிறதும் ஒரு அட்வான்டேஜான விஷயம். ஸோ இது கம்பேர் பண்ணும்போது ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நிவா புப்பா எக்ஸ்ட்ரானரி ஆகும். அதோட ஃபீச்சர்ஸ் வந்து பேசிக்காக தேவையான ஃபீச்சர்ஸ் ஹெச்டிஎஃப்சியில் கொடுத்துருந்தாலும் ஓவராலாக நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி எர்கோ வந்து ஒரு எட்ஜோட அந்த விஷயத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. இப்போ வந்து ப்ரீமியத்தை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். ஒரு மேல் வந்து 33 ஏஜ், ஃபீமேல் வந்து 29, ஓவரால் கவர் வந்து 10 lakhs சூஸ் பண்ணுறாங்கன்னா ஹெச்டிஎஃப்சி எர்கோ ஆப்டிமா செக்யூரில் உங்களுக்கு 22,034 rupees வந்து ப்ரீமியம் வருது. இதுவே வந்து நீங்கள் வந்து நிவா புப்பா எடுத்தீங்கன்னா 15,356 rupees வருது. அண்ட் சேம் மேல் வந்து 33, ஃபீமேல் 29 அண்ட் கவர் வந்து 10 lakh, 50,000 rupees மெட்டர்னிட்டி கவர் ஹெச்டிஎஃப்சி எர்கோவில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து 38,554 rupees வருது. அதுவே வந்து நிவா புப்பால் அது வந்து இன்பில்ட்டாகவே வருது. ஸோ இதுதான் வந்து அதோட ப்ரீமியம் கம்பேரிசனை பொறுத்த வரைக்கும். ஸோ ப்ரீமியம் வைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நிவா புப்பா ஆஸ்பேர் தான் வந்து கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஓவராலாக இப்போது எந்த பேராமீட்டரில் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு பையிங் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கா வந்து நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ரிசர்ச் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.